வேத வாசி கொடுத்த பிரதர் ரவிக்கின் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையிலும் ஆராதனையிலே ஒரு பகுதி தெய்வ ஆலோசனை கேட்கும்படியாக நம்ம இருக்கோம். தெய்வ ஆலோசனை நம்மளுக்காக இன்னைக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக அரசடி மதுரை பகுதியிலே அருமையான ஊழியம் செய்து கொண்டிருக்கும் அருமையான பிரதர் கிங்ஸ்லி அழைக்கிறேன். கிங்ஸ்லி, Can I start? நான் துவங்கலாமா? ஓகே. பரிசுத்தவான்களாகிய அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த கர்த்தருடைய நாள் காலை வேளையிலே தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட சேர்ந்து இந்த தொழுகையிலே பங்கு பெறுவது மிகவும் மகிழ்ச்சி. தேவன் ஒருவருக்கே மகிமையும் புகழும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வேத பகுதி இல்லையா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். ஊழியர்களுக்கு ரொம்ப பிடித்த பகுதி. ஆனால் சபையார் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ற பகுதி. கொஞ்சம் இதை வாசிக்க தொடங்கினாலே சபையார் என்னவாங்க, சோர்ந்து போவாங்க. ஆனால் அதிலிருந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு ஒரு செய்தியை நாம கேட்கலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். முதலாவது, அதற்கு முன்பதாக மலேசிய நாட்டிலே கூடி வருகிற கிறிஸ்துவின் சபையாருக்கும் பொறுப்பேற்று நடத்துகிற ஊழிய சகோதரர்களுக்கும் அலோசியஸ் அவர்களுக்கும் குடும்பத்தார் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி நாம் கவனிக்கும் பொழுது இந்த சிறுவர் பாடசாலையில் சண்டே ஸ்கூல்ல ஒரு பாட்டு உண்டு, எனக்கு ஞாபகம் இருக்குது. என் கண்கள் செவிகள் மூக்குவா இயேசுவுக்காக, என் கைகள் கால்கள் உள்ளம் எல்லாம் இயேசுவுக்காக அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. பரிசுத்தமே எனக்கு தாருமே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒவ்வொரு அங்கமும், நம்முடைய ஒவ்வொரு அங்கமும் அவயவமும் அது தேவனுடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படுவதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது உன்னதமான ஒரு நோக்கமாக இருக்கும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த 5ஆம் வசனத்தை உங்களோடு கூட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை மையமாக வைத்து 5ஆம் வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஏற்கனவே சொன்னதை போல இது கொடுத்தலை பற்றிய ஒரு செய்தியாக இருந்தாலும் பொருளாதாரத்தை ஃபைனான்ஸை மையமா வச்சு இந்த செய்தியை நாம பார்க்காம அதையும் மேல, ஃபைனான்ஸுக்கும் மேல, பொருளாதாரத்துக்கும் மேல, பணத்துக்கும் மேல இந்த இடத்துல இந்த வசன பகுதியில ஒரு கருத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதை நாம கவனிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். நமக்கு தெரியும், நம் மக்கதோனியா நாட்டு சபையை பற்றி அவங்க எவ்வளவு கொடிய உபத்திரவத்தோடும் கர்த்தருக்கு கொடுத்தாங்கன்றத பத்தியும் நமக்கு நன்றாக தெரியும். அதை பத்தி நாம இப்ப இந்த பகுதியில பார்க்கிறோம். ஆனா அவங்களுடைய உன்னதமான ஒரு தன்மை என்னன்றத 5வது வசனத்துல நாம் கவனிக்கிறோம். அததான் இங்க பார்க்கிறோம். இங்கே பவுலடியார் சொல்லும் பொழுது நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், அது பவுல் மனதுல நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் சொல்லும் பொழுது பணத்தை அவர் சொல்லுகிறார், பொருளை சொல்லுகிறார். ஆனால் அதை தாண்டி இன்னொன்னு பயன்படுத்துறார். தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும், they gave themselves to the Lord. யாரு நல்ல தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், தன்னுடைய பணத்தை கொடுக்க முடியும், எல்லாவற்றையும் இழக்க முடியும் அப்படின்னா இந்த பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான். தங்களை தாமே கர்த்தருக்கு யாரு கொடுக்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்களோ, நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன்னு காதலன் காதலிட்ட சொல்ற மாதிரி நாம சாதாரணமா தேவன்கிட்ட சொல்லிட முடியாது. ஆனால் என்ன, அது எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை நாம இந்த வேலையில தியானம் செய்யலாம். என்னையே நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்படின்றது அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றத நாம தியானிப்போம் இந்த கர்த்தருடைய நாள் காலை வேளையிலே பரிசுத்த தொழுகையிலே.
அப்ப தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்றத பார்க்கும். இப்ப தங்களை தாமே கர்த்தருக்கு அவங்க ஒப்பு கொடுத்திருக்காங்க இந்த மக்கதோனியா நட்டு சபையார். அதுதான் அவங்கள உச்சகட்டமாக கொடுப்பதற்கு, முதல்ல தங்களை கொடுத்ததுனாலதான் உச்சகட்டமாக கொடுப்பதற்கு அவர்கள் காரணமாக இருந்தாங்க. என்ன உச்சகட்டம்? கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம், அதுலயும் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த செய்தி கொடுப்பதை பற்றி மட்டுமல்ல. அதாவது பணத்தை கொடுப்பது, பொருளாதாரத்தை கொடுப்பதே கிடையாது. அதை நம்முடைய சிந்தனையிலிருந்து நாம தள்ளி வச்சிடலாம். இந்த என்னையே கர்த்தருக்கு கொடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு செய்தி. பொருளாதாரத்தை பற்றியது அல்ல. இப்ப என்னையே கர்த்தருக்கு கொடுத்ததால் மீது எல்லாமே பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உடன் தானாக சேர்ந்து கொள்ளக்கூடியதுதான். இப்ப என்னையே கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் அப்படின்றத நாம சிந்திப்போம். 2 விஷயத்தை நாம தியானிக்க போகிறோம். ஏன் என்னையே ஆண்டவருக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும்? ஒய் கிவ் ourselves to the Lord? ஏன் என்னையே கர்த்தருக்கு நான் கொடுக்கணும்? 2வது, அதுல வாட் வி கிவ் டு ஹிம், நான் எவைகளை கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன் நான் கர்த்தருக்கு என்னையே கொடுக்கணும், 2வது நான் எவைகளை கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்ற காரியங்கள் நாம தியானிக்கலாம். ஏன் நான் கர்த்தருக்கு என்னையே கொடுக்கணும்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்குதுங்க. ஏன் நான் கர்த்தருக்கு என்னையே கொடுக்கணுன்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா வேதம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருச்சு. நீங்க உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க, உங்கள் சரீரம் தேவனுக்குரியது. அப்ப நான் என்னையே கொடுக்கறதுன்றத நான் என்னமோ எடுத்து கொடுக்கற மாதிரி நினைச்சுக்க முடியாது. I already belong to God. When I was baptized, நான் when I was saved, நான் திருமுழுக்கு பெற்று ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் கர்த்தருக்குரியவன். நான் இப்போ ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கிற மாதிரி நான் வீட்டை எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? I have to leave that place when I am asked. நான் அந்த வாடகை வீட்டை காலி பண்ற மாதிரி சூழ்நிலையில உட்கார்ந்துகிட்டு இது எனக்குத்தான் சொந்தம், நான் எப்படி இதை பண்ண முடியும்? அப்ப ஏன் நான் என்னையே கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, பிகாஸ் ஐ டோ நாட் பிலாங் டு மை செல்ஃப். நான் கர்த்தருக்குரியவன், நான் எனக்கு நானே சொந்தமானவன் அல்ல. இன்றைக்கு நிறைய பேர்ல சிந்தனையில ஏறி இது உட்கார்ந்து இருக்குது. என் வாழ்க்கையை நான் தான் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கேன், முழுவதுமா நான் எல்லாத்தையும் நான் நினைக்கிறதான் செய்ய முடியும், நான் எனக்கு சொந்தம், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, எனக்கு யாரும் புத்தி சொல்லக்கூடாது, எப்படி நிறைய பேருடைய எண்ணங்களிலே ஐ அப்படின்ற எண்ணம், நான் தான் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதனால இங்க ஏன் நான் கர்த்தருக்கு என்னையே கொடுக்கணும்? ஏன் மக்கதோனியா நாட்டு சபையார் தங்களையே கர்த்தருக்கு கொடுத்தாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு சொந்தமானவங்கள். அதே போல நாம நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. உங்கள் சரீரமாவது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களான்றார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம், நாம் நம்முடையவர்கள் அல்ல, அதனால நாம் நம்மையே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். 2வது அதுலயே பாத்தீங்கன்னா 2 தீமோத்தி 1:12 ஏன் நான் என்னையே கர்த்தருக்கு கொடுக்கணும்? அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். முதல்ல பார்த்தோம், ஏன் நாம் கர்த்தருக்கு நாம கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். மக்கதோனியா நாட்டு சபையார் தங்களையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமே. நாம ஏன் நம்மையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்னா, முதல்ல வி ஆர் நாட் அவர்ஸ், நாம் நம்முடையவர்கள் அல்ல. அதான் 1 கொரிந்தியர்ல பார்த்தோம். 2 கொரிந்தியர்ல பார்க்கிறோம், ஏன் நாம் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா, அந்த வசனத்துல 12ஆம் வசனத்துல பின்பகுதியில, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். டு பி சேஃப், அவரு
அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவரா இருக்கிறாருன்னா, நாம ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருக்குரியவர்களா நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா, நம்ம நியாய தீர்ப்பு வரைக்கும் தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுகிறார். அப்ப ஏன் நாம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்? அவரால் தான் நம்மளை பத்திரமா நம்ம ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம இழந்து போவோம். வில் பி லாஸ்ட் எட்டர்னலி. நிச்சயமாய் நாம் இழந்து போவோம். அதனால நாம கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, அதை நாம கவனித்திருக்கிறோம். அப்ப நம்முடையவர்கள் அல்ல, அதனால கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். பத்திரமா இருக்கும்படியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ரோமர் 12:1 சொல்லுது, அதுதான் புத்தியுள்ள செயல் என்று சொல்லுகிறது. ரோமர் 12:1 ஏன் நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும்னா, அதுதான் புத்தியுள்ள செயல் என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நாம் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இட் இஸ் ரீசனபிள் ஒன். இதுதான் புத்தியுள்ள செயல். அதனால நாம நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமா மக்கதோனியா நாட்டு சபையார் எப்படி தங்களையே ஒப்பு கொடுத்தாங்களோ அதை போல ஒப்பு கொடுக்கிறோம். 3 குறிப்புகள். நாம் நம்முடையவர்கள் அல்ல, அதனால நாம் தேவனுக்கு நம்மை கொடுத்து விட வேண்டும். பத்திரமாய் நம்முடைய ஆத்துமா அந்நாள் வரைக்கும், நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும் பாதுகாப்பா இருப்பதற்கு தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். 3வது, நாம அதுதான் செய்யக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஞானமான செயலாக இருக்கும். சரி, 2வது கேள்விக்கு நாம போகலாம். எவைகளை தேவனுக்கு அப்படின்னா ஒப்பு கொடுக்கணும்? எல்லாருமே ஜெனரலா சொல்லிடுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி வந்துடும், என்னுடைய வாழ்க்கையே கர்த்தருக்கு தான். ஊழியம் செய்யறவங்களுக்கு வரும், நான் கர்த்தருக்கு ஊழியத்துக்கே என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். பரிசுத்தவான்கள் இடத்துல வரும், என் வாழ்க்கையே அவருக்கு தான், எல்லாமே அவருக்கு தான், எல்லாமே அவருக்கு தான். அது போதாது. அது சாதாரணமா நம்ம வார்த்தையில சொல்லணும்னா நம்ம ஏமாத்துற வேலை செய்யறோம். ஆனால் என்னென்ன எவைகளை ஒப்பு கொடுக்கணும்ன்றதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்காவே இருப்போமே. எவைகளை ஒப்பு கொடுக்கணும்? நீதிமொழிகள் 23:26, நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவரே அங்க லிஸ்ட முதல்ல ஆரம்பிச்சிடுறாரு. என் மகனே, என் மகளே, எதை தாங்க? உங்க இருதயத்தை தாங்க. இல்ல, எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை கவனிப்போமா? என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான். எனக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டேன்றல, சும்மா ஒப்பு கொடுத்துட்டேன்னு பொத்தாம் பொதுவா சொல்லாத, நீ உன் இருதயத்தை தான். ஒவ்வொன்றையா நான் கேட்கிறேன் பாருன்னு லிஸ்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறதுனா நம் இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா இருதயம் தேவனுடைய எல்லா காரியம், தேவனுக்கு நாம பிரியமா செய்யறது, பிரியம்ல செய்யறது எல்லாமே உற்பத்தி ஆகிற இடம் இருதயம் தான். அதை தேவனுக்கு கொடுத்துட்டோம்னா ஹீல் பிளேஸ் ஹிஸ் வேர்ட், ஹீல் பிளேஸ் ஹிஸ் விஷன் வில். அவருடைய காரியங்களை, விருப்பு வெறுப்புகளை அதை வைப்பார். எது அவருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு அந்த இருதயத்துல வைப்பார். அதை கொடுத்துருன்றார். இருதயத்தை ஒன்ட்ட வச்சுக்கிட்டு வெறும் வாயின் வார்த்தையில நான் முழுவதுமாய் கர்த்தரிடத்துல என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லாதான் நம்மகிட்ட சொல்றாரு. பிரியமானவர்களே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஒரு பாடல் இருக்குல்ல, என் மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயோ, இல்ல மோட்ச வாழ்வை உனக்கு தருவேன் பாராயோ. அப்ப இருதயத்தை தாங்கன்னு கேட்கிறார். வெறுமன நான் கர்த்தருக்கு சொந்தம்னு வார்த்தைகள்ல சொல்லாம மக்கதோனியா நாட்டு சபையார் தங்களையே ஒப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க முதல்ல தங்கள் இருதயத்தை கொடுத்திருக்கிறாங்க. என் மகனே உன் இருதயத்தை தான். அந்த இருதயம் எப்படி இருக்கணும்? எபிரேயர் 10:22. நம்ம வெறுமன இருதயத்தை தூக்கி கொடுத்துறோம், அவர் வேணான்றாரு. எப்படிப்பட்ட இருதயத்தை கேட்கிறாருன்னு பார்த்துருவோம். ஸ்பெசிபிக், டு பி ஸ்பெசிபிக், இன்னும் குறிப்பாக நம்ம பார்க்கணும்னா எப்படிப்பட்ட இருதயத்தை கேட்கிறாருன்னு பாருங்க. எபிரேயர் 10:22. தேங்க்யூ பிரதர், வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அப்ப சுத்த இருதயம், அங்கேயே 2 ஸ்டேட்மெண்ட் வருது பாருங்க. இருதயத்தை தாங்கன்னா எப்படிப்பட்ட இருதயத்தை தேவனுக்கு கொடுப்போம்? சிலர் நான் தேவனுக்கு சொந்தம், நான் சபைக்குள்ளதான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் சபை தான், நான் பரிசுத்தவான் தான், பரிசுத்த வாட்டி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் தேவனுக்கு தான் சொந்தம், தேவனுக்கு தான் சொந்தம், நான் என் வாழ்க்கையை கடவுளுக்கு சொந்தத்தை எல்லா சேட்டையும் ரந்தரங்கமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருதயம் வேணான்றாரு. நீங்க இருதயத்தை எனக்கு தாங்க. அது சுத்த இருதயமா, 2 வார்த்தை எங்க சொல்றாரு. சுத்த இருதயமா இருக்கட்டும், உண்மையுள்ள இருதயமா இருக்கட்டும்.
இந்த 2 வார்த்தை இங்க வருகிறது. அப்ப நம்முடைய இருதயத்தை தாங்கன்னா எப்படிப்பட்ட இருதயத்தை தாங்கன்னு தேவன் சொல்லுகிறார். சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க என் பிள்ளைகளே அப்படின்றார். அதே போல உண்மையான இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லுகிறார். லூக்கா 10:27 முழுமையாய் அதை தாங்க, அன்பான இருதயத்தை எனக்கு தாங்கன்றார்ல. லூக்கா 10:27 நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் தான், வாசிக்க வேண்டாம். அப்ப முழுமையாக எனக்கு தாங்க, அன்புள்ள இருதயத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, முதல்ல இருதயத்தை தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இரண்டாவது, நாம் எவைகளை கர்த்தருக்கு கொடுத்தால் நம்மையே கர்த்தருக்கு மக்கதோனியா நாட்டு சபைகளை போல ஒப்பு கொடுக்கிறோம், சபையாரை போல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா. இரண்டாவதாக நீதிமொழிகள் 4:20, நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். செவியை சாய், காதை கொடுன்னு கேட்கிறார். முதல் இருதயத்தை கேட்டவரு, உன் இருதயத்தை எனக்கு தான் சொன்னவரு, முழுமையா எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றீங்க அப்படின்னா ஒவ்வொன்னா எனக்கு கொடுங்க. லெட் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி பிலாங் டு மீ அண்ட் லெட் இட் குளோரிஃபை மீ அப்படின்றார். ஒவ்வொரு உறுப்புகளும், உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் எனக்கு சொந்தமா இருக்கட்டும். ஒவ்வொன்றையா தாங்க. சும்மா பொதுவா நான் உனக்கு சொந்தம் தேவனே, நான் உனக்கு சொந்தம் தேவனேன்னு சொல்லாதீங்க. இருதயத்தை தாங்க. அது உண்மையுள்ள இருதயமாகவும் சுத்த இருதயமாகவும் அன்பான முழுமையான இருதயமாகவும் இருக்கட்டும் எனக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்றாரு. இரண்டாவது, செவியை எனக்கு சாய் அப்படின்றார். உன் காதுகளை எனக்கு கொடுன்னு சொல்றாரு தேவன். பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இன்பமா இருக்கும் தேவனுக்கு நம்ம ஒவ்வொரு அவயவமா அவருடைய மகிமைக்காக அது செயல்படும் பொழுது. நம்ம இருதயம் ஃபுல்லா தேவன் நிறைஞ்சிருக்கிறார். நம்ம செவிகள் அவர் விருப்பமானவைகளை, அவருக்கு விருப்பமானவைகளை மட்டும் கேட்கிறது. எவ்வளவு ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. கஷ்டம்தான் இந்த உலகத்தின் அழுத்தத்துல, இச்சைகள், சாத்தான் அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அந்த உலகத்துக்குள்ள நாம வாழும் பொழுது இது இப்படி வாழ்வது கஷ்டம்தான். அதை தான் மக்கதோனியா நாட்டு சபையார் செஞ்சாங்க. They gave themselves to the Lord. அவர்கள் கர்த்தருக்கு முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. நிறைய நேரத்துல நம்ம போலியா வாழ்கிறோம் இல்ல, நாம முழுமையாய் நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம வெளிப்புற வாழ்க்கைக்கு மட்டும் நாம அவருடையவர்களை போல காண்பித்து கொண்டு மற்ற எல்லா அவயவங்களையும் நம்ம விருப்பம் நிறைவேற நம்ம கையை பயன்படுத்துறோம், காலை பயன்படுத்துறோம், காதை பயன்படுத்துறோம், நம்ம இருதயத்தை பயன்படுத்துகிறோம். இது நம்ம மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். முழுமையாக தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறதுனா நம்ம இருதயம் முழுவதும் அவர் நிறைந்திருக்க வேண்டும். அது சுத்தமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய செவிகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட செவிகள்னு பார்த்துருவோம். வெளிப்படுத்தல் 2:7, வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க செவிய கொடுங்கன்னு சொன்னார்ல நீதிமொழிகள்ல, என் மகனே உன் செவி எனக்கு சாயின்னு சொல்லிட்டு. நான் செவியை கொடுத்தேன் தேவனே, ஆனா அது கொஞ்சம் உலக இச்சையினால அடைக்கப்பட்டிருக்குதுன்ற மாதிரி செவிகள் வேண்டாம். எனக்கு விருப்பமானவைகளை மட்டும் கேட்கிற நான் செவியை வச்சிருக்கிறேன், கொஞ்சம் அடைச்சிருக்கு, ஆனா காதை நீங்க வச்சுக்கோங்கன்னு வேண்டாம். கேட்கிற செவிகளை கொடுங்கன்றார். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற செவிகளை கொடுங்கன்னு சொல்றார். அதுதான் காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கின்ற செவிகளை தேவனுக்கு கொடுப்போம். சில நேரத்துல உலக அழுத்தம் எப்படி நமக்கு ஆயிடுதுன்னா, தேவன் he will be speaking very louder but still will not be hearing. அவர் ரொம்ப சத்தமா பேசிட்டு இருப்பார். அப்படி வார்த்தைகள் சில நெருக்கங்களினாலே அவர் நம்மகிட்ட பேசுவார், சில வசனங்களினாலே பேசுவார், சூழ்நிலைகளினாலே. ஆனா நம்ம ரொம்ப உலண்டு போயிருப்போம் உலகத்துக்குள்ள. காது கேட்காது. காது ஆனா தேவனுக்கு தான் சொந்தமாக இருக்கும். கேட்கிற காதை கொடுங்க அப்படின்னு அவரு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, லூக்கா 8:15 அது ஹானஸ்டா இருக்கட்டும்ன்றார். அந்த காதுகள் உண்மையான ஹானஸ்டான காதுகளை எனக்கு கொடுங்கன்னு சொல்றார். மூன்றாவதாக, நேரத்தை கருதி நான் சுருக்கிக் கொள்கிறேன். மூன்றாவதாக, எவைகளை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 26:18, அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு
நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். மூன்றாவதாக பிரியமானவர்களே, கண்கள் தேவனுக்கு சொந்தமாகட்டும். நம்முடைய கண்கள் தேவனுக்கு சொந்தமாகட்டும். ஓப்பன் ஐஸ், அவனுடைய கண்களை திறக்கும்படி இப்பொழுது உன்னை அனுப்புகிறேன். நமக்கு தெரிஞ்ச பகுதி தான் அது. பவுலடியாருடைய ரட்சிப்பு நிகழ்ச்சி. அவர் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது, அவர் ரட்சிக்கப்படல. இதுல சும்மா ஒரு உருவகம் மாதிரி இருக்குது. அவர் கண்களை திறக்கும்படி உனக்கு அனுப்புகிறேன்றது. அவர் பார்வை இல்லாமல் இருந்தால் அவருக்கு பார்வை கிடைக்கும்படியாக அங்க அனனியா அனுப்பப்பட்டார்ன்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மெயின் ரீசன் ஃபார் சென்டிங் அனனியாஸ் இஸ் டு சேவ் ஹிம், டு சேவ் பால். அப்ப பவுலை ரட்சிக்கும்படியாகன்றதுல அது ஒரு உருவகமா எடுத்துக்கிட்டாலும், அவன் கண்கள் திறக்கும்படியாகனா அவன் ரட்சிப்படையும்படியா. அப்ப நம்முடைய கண்கள் திறந்திருக்கட்டும். திறந்த கண்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த கண்ணை வச்சுட்டு என்னென்னலாம் பாக்குறோம் இல்ல? ஒரு நாள் மட்டும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வாசிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பயன்படுத்துறோம். இது எவ்வளவு நேரம் எவைகளுக்கெல்லாம் இந்த கண்கள் பயன்படுத்துது? அப்ப கண்களை முழுவதுமாக ஓப்பன் ஐஸ், நாட் க்ளோஸ்ட் ஐஸ், முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம அவருக்கு பிரியமா என்ன செய்கிறோம்? நாம நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டுல இந்த தலைமுறை மக்கள் இந்த கண்களை அதிகமாக பயன்படுத்துவது களியாட்டுகளுக்கும் காம விகாரத்தை தூண்டக்கூடிய காட்சிகளுக்கும் தான். அது டிவியில, மொபைல் போன்ல அவைலபிள் இன் பிளென்டி அண்ட் பிளென்டி, எக்கச்சக்கமா இருக்குது. ஆனால் நாம ஒரு பக்கம் கிறிஸ்தவங்க தான், சபைக்கு போறவங்க தான். பட் வி ஹாவ் அ சீக்ரெட் லைஃப், அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த அந்தரங்கமான வாழ்க்கையில நம்முடைய கண்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற, என் கண்களை நான் பொருத்தனை செஞ்சிருக்கேன், கலிக்கம் போட்டிருக்கிறேன் அப்படின்லாம் வசனம் சொல்லுவார். அப்படிப்பட்ட கண்களை நாம என்னுடையதுன்ற அந்த ஒரு கிளைம்ல நான் எவைகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிறேன்றதை நாம் யோசிக்கணும். கண்கள் திறக்கப்பட்ட கண்களாக இருக்கட்டும். திறக்கப்பட்ட கண்களை தேவனுக்கு கொடுப்போம். வேத வசனத்தை நோக்குகிற கண்களை கொடுப்போம். வீடு சுத்தி வசனம் இருப்பது, மாட்டி வச்சிருப்பது பிரயோஜனம் இல்லை. இந்த வசனங்களை திறந்த கண்களோடு நாம் தியானித்து உள்ளத்துக்குள்ள எடுத்து சொல்வது அவசியமாக இருக்கிறது. அது தெளிவானதாகவும் இருக்கட்டும். வசனம் சொல்லுவது லூக்கா 11:34. கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும்? வாசிங்க. லூக்கா 11:34. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். பிரியமானவர்களே, கண்கள் தெளிவானதாக இருக்கட்டும்ன்றார். அது சரீரத்தினுடைய அது கண்ணாடி மாதிரி நம்ம சரீரத்தினுடைய வெளிச்சத்தை காட்டுது. அப்ப கண் தெளிவாக இருக்கட்டும். திறந்த கண்கள் மட்டுமல்ல, தெளிவான கண்களை தேவன் கேட்கிறார். 3 காரியங்களை பார்த்துட்டோம். என் இருதயம் கர்த்தருக்கு, என் செவிகள் கர்த்தருக்கு, என் கண்கள் கர்த்தருக்கு. என் இருதயம் சுத்தமாகவும் அது அதே போல முழுமையானதாகவும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல காதுகள், திறந்த காதுகளை, ஹானஸ்டான இயர்ஸ தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் அப்படின்றத பார்த்தோம். 3வது கண்கள் திறந்த கண்களாக, தெளிவான கண்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். எபேசியர் 4:25. 4வதாக எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்களை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நம்முடைய வாய், உதடுகள் இல்ல, அவைகளும் தேவனுக்கு சொந்தமா இருக்கட்டும். முழு வாழ்வையும் மக்கதுனியா நாட்டு சபையாரை போல முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற நாம நம்முடைய செவிகளை மட்டுமல்ல, கண்களை மட்டுமல்ல, இருதயத்தை மட்டுமல்ல, நம்முடைய வாய், நாவு, இவைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்னா அங்க சொல்றாரு, பொய்யை கலந்து மெய்யை பேச கடவன். மெய் பேசுகின்ற வாயா இருக்கட்டும். ஆபத்துக்கு பாவம் இல்ல, 1000 பொய் சொல்லி சில விஷயங்களை செய்யலாம், அவசரத்துக்கு தப்பு இல்லை. இதெல்லாம் உலகத்தினுடைய கருத்துக்கள் நம்ம மூலையிலும் ஏறி உட்கார்ந்து இந்த வாய் பல நேரங்களிலே கர்த்தருடைய வசனத்தை படிக்கிற, போதிக்கிற இந்த வாய், இந்த நாவு பொய்களை சொல்வதை சரளமாக்கி கொண்டது. இட் ஹஸ் பீன் a habitual one. அது நம்முடைய பழக்கமாக மாறிடுச்சு. சில காரணங்களுக்காக, சிலர்கிட்ட இப்படிதான் பேசணும் அப்படின்றதுக்காக, மறைப்பதற்காக நாம் பொய்களை பேசுகிறோம்னா
நம்முடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதுல இந்த அவயவம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமா இருக்க வேண்டிய நேரத்துல நாம் பொய்களை பேசுவதற்கு இந்த வாயையும் நாவையும் பயன்படுத்தும் பொழுது அது கர்த்தருடையதாக இருப்பதில்லை என்பதை நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வாய் பொய் பேசும் வாயா இல்லாம மெய் பேசும் வாயாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நாவை எபிரேயர் 13:15 வேறு என்ன காரணத்திற்காக நம்முடைய நாவை பயன்படுத்துன்றார் பாருங்க. எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ரொம்ப சிலரை மட்டும் நம்ம பார்க்க முடியும். எப்ப பார்த்தாலும் பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க பாத்ரூம்ல அல்லது அவங்களுடைய இன்பமான நேரங்கள்ல, கொஞ்சம் அழுத்தத்தின் நேரங்கள்ல எல்லாம். ஆனா நிறைய பேர் அப்படி இப்ப பார்க்க முடியல. அந்த மாதிரி நேரங்கள்ல கூட சினிமா பாட்டை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது தேவ பிள்ளைகளும் அப்படி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஹெட்ஃபோனை போட்டுட்டு கேட்கும் பொழுது அது எதை கேட்கறாங்கன்னே தெரியல. தேவனுக்கு தெரியும். தேவனிடத்துல இருந்து எதையும் நாம மறைக்க முடியாது இல்லையா? அப்ப உதடுகளின் துதிக்கும் உதடுகளை கேட்கிறார். இந்த வாய், நாவு துதிக்கிற ஒன்றாக இருக்கட்டும் அப்படின்றார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது துதிப்பதாக இருக்கட்டும். அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்ற பொருத்தனை நாம பண்ணிக்கொள்ளும். உதடுகள் துதிப்பதாக இருக்கட்டும். துதிக்கின்ற உதடுகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இன்னொன்று, ஐந்தாவதாக, ஐ திங்க் ஐ ஹவ் 8 or 9 more minutes. Is it right, brother? எஸ் பிரதர். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஐந்தாவதாக நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம்னா இருதயம், செவிகள், கண்கள், நாவு இவைகளை தொடர்ந்து யாக்கோபு 4:8 நம்முடைய எந்த அவயவத்தை நாம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம்? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். சுத்திகரிக்கப்பட்ட கைகள். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இந்த கை எதுக்கெல்லாம் பயன்படுகிறதுன்றது நம்ம யோசிக்கணும். நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றவங்க தினசரி ஒவ்வொரு அவயவமா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று வெறுமன முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம்ல. ஒவ்வொரு அவயவமா பார்த்து இஸ் இட் ஒர்க்கிங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். இந்த அவயவம் கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கும்போது என் கண்ணை பார்த்துட்டு இந்த கண்ணு அழகா இருக்கான்னு மட்டும் புற தோற்றத்தை பார்த்துட்டு விடாம இது கர்த்தருக்கு பிரியமானவர்களை பார்க்கிறதா, காதை பார்த்துட்டு இங்க ஏதோ ஸ்கார் இருக்குது, கரை இது இருக்குது, தழும்பு அப்படின்னு பார்த்துட்டு விட்டுறாம இந்த காதுகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளை கேட்கிறதான்றதை பார்க்கணும். அந்த வகையிலே இங்கே கைகளை பார்ப்போம், தினசரி உயர்த்தி பார்ப்போம். இல்ல, பரிசுத்தவான்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுது. நம்ம அதை செய்யறோம் செய்யலன்றது ரெண்டாவது. இது மேண்டேட்ரியா இல்லையா, கட்டாயமா இல்லைன்றது ரெண்டாவது. ஆனா அது அங்க ஒரு 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 கருத்து அங்கே நமக்கு புலப்படுகிறது. என்ன அப்படின்னா, இந்த கைகள் ஜெபிப்பதற்கு அது உயர்த்தப்படட்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படின்னா அந்த கைகள் தேவ மகிமைக்காக பயன்பட வேண்டும். அதிகமா இந்த கைகளை வைத்து என்னென்ன காரியங்களை செய்கிறோம். இன்றைக்கு அவலட்சணமான காரியங்களுக்கு அநேக வாலிப பிள்ளைங்க இந்த கைகளை பயன்படுத்துறாங்க. இந்த கைகள் எவைகள் எல்லாம் செய்யுது இல்ல, டிவியில மீடியால அதிகமாய் பார்க்கிறோம். கொடூரமாக பெரிய வாள் எடுத்துட்டு வெட்டி கொள்வதற்கு இந்த கைகளை பயன்படுத்துறாங்க. ஒருவருக்கு தீங்கு செய்ய இந்த கைகளை பயன்படுத்துறாங்க. பரிசுத்தவான்களும் இந்த கைகளை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்க. We have to think and act. நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். நாம் பரலோகம் போயிடுவோம், வசனத்தை இப்படி இந்த வசனம் அந்த வசனம் வசனத்தை படிப்பவர்களாய் மட்டுமல்ல, இந்த ஒப்பு கொடுத்தல் ரொம்ப அவசியம். நம் சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமானதுன்னு முதல்ல பார்த்தோம். இப்ப கைகள், சுத்திகரிக்கப்பட்ட கைகளை தேவன் விரும்புகிறார், அதை கேட்கிறார். எபேசியர் 4:28 அதே கைகள் எப்படியா இருக்கட்டும் அப்படின்னா சோம்பேறியத்தனமான கைகளா இருக்க வேண்டாம். எபேசியர் 4:28 திருடுகிறவனை திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். வேலை செய்கிற கைகளை தேவன் விரும்புகிறார். சுத்தமான கைகளை தேவன் விரும்புகிறார். வேலை செய்கிற கைகளை தேவன் விரும்புகிறார். சோம்பேறிகள் இடத்திலே தேவன் பிரியமாய் இருப்பதில்லை. எறும்பட்ட போய் கத்துக்கோன்றார். நிறைய பேர் இன்னைக்கு வேலை பார்க்க மனதில்லை, ஆனா பொருளாதாரம் மட்டும் எனக்கு சேர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வேலை செய்கிற கைகளை தேவன் விரும்புகிறார். எத்தனையோ சின்ன சின்ன ரீல்ஸ் அது இதுன்னு எதையாவது ஏதாவது இந்த யூடியூப்ல பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல கை இல்லாதவர்கள் கூட தங்களுடைய வேலைகளை செய்து
தங்களுடைய உணவுக்கு தேவையானவைகளை சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது எவ்வளோ நமக்கு நம்ம பரிதாபப்பட்டுட்டு போயிடும். எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் அல்லது எவ்வளோ பெரிய அவமானமாக நமக்கு இருக்கிறது. நலமான கைகளை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு வேலை பார்க்கிற மனதில்லை. இங்கே மனதுல ஸ்டாக்னேட்டடா கோமா நிலையில இருக்கிறதுனால நல்ல கை இருக்கவங்க கூட அதனால வேலை செய்ய மனதில்லாமல் இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. அப்ப சுத்தமான கைகளை, வேலை செய்கிற கைகளை தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, 5வதாக அதை பார்த்தோம். இறுதியாக நம்முடைய கால்கள். அதான் நான் முதலே அந்த பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது, நான் உங்கள்கிட்ட பாடினேன் இல்லையா? என் கண்கள், செவிகள், மூக்குவாய் இயேசுவுக்காக, என் கைகள் கால்கள் உள்ளமெல்லாம் இயேசுவுக்காக. சண்டே கிளாஸ் பாட்டு இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசுல படிச்சது. இப்ப அதை பாடுறோமான்னு தெரியல. அப்ப அந்த வகையில பார்க்கணும்னா கடைசியாக என் கால்களை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ரோமர் 10:15. எப்படிப்பட்ட கால்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு பாருங்க. ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அழகான பாதங்களை கர்த்தருக்கு கொடுப்போம். இல்ல பெடிக்யூர், மெனிக்யூர் என்னென்னமோலாம் சொல்றாங்க, அது எதுக்குன்னு தெரியல. ஸோ அவர் ஜெனரேஷன் இஸ் சீக்கிங் ஃபார் அவுட்வர்ட் பியூட்டி ஃபார் த ஃபீட். கால்ன்றது எல்லா அழுக்குலையும் படக்கூடியது, முதல்ல அது அழுக்காகக்கூடியது. அதை கூட ரொம்ப சாஃப்டா, ரொம்ப மென்மையா, ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும்னு இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் பாடுபடுது. கிறிஸ்தவங்களுக்கும் அது மனசுல இருக்குது, தப்பு சொல்லல. பத்திரமா வச்சுக்கோங்க, சுடுதண்ணில காலை கழுவுங்க, சாஃப்டா வச்சுக்கோங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா அதை விட மேன்மையா இந்த கால் எப்ப ரொம்ப அழகாக மாறும் அப்படின்னா, அழகான கால்கள் இங்க சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிற கால்கள். இந்த வசனத்தை ப்ளீஸ் இன்னொரு தடவை வாசிருங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. நீங்களும் நானும் டெய்லி சமாதானத்தை கூறி, அதுக்காக உங்களுக்கு சமாதானன்றதோட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. அது ஆரம்பம், நல்ல வார்த்தை. அந்த சமாதானத்தையே கூறி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள்னு சொல்லும் பொழுது பியூட்டிஃபுல் ஃபீட்டை தேவன் விரும்புகிறார். அந்த பியூட்டிஃபுல் ஃபீட் அப்படின்னா அழகான பாதங்களை அவர் விரும்புகிறார்னா அது சுவிசேஷம் அறிவிக்கிற பாதங்கள். ஆண்டவர் சொல்றாருல, நீங்க போங்க, கிராமங்கள் தோறும் போங்க, எல்லா ஊர்களுக்கும் போங்க, போய் இதை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்றால. அப்ப நடந்து சென்ற அந்த பாதங்கள் தான் அழகானவைகள். அந்த அழகான பாதங்கள் தான் வேலை செய்து இன்றைக்கு நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்துச்சு. நம்ம பாதங்களை அந்த அழகோடு காத்துக்கொள்ளும் பொழுதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், சபையும் சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் கொண்டு போக முடியும். ஸோ அழகான பாதங்களை அவர் விரும்புகிறார். அது என்ன அழகுன்றத வசனத்திலே பார்த்துட்டோம். கடைசியாக எபேசியர் 6:15 அந்த பாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும் என்று பார்க்கும் பொழுது, எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். எப்போதும் ஆயத்தமான பாதமாக இருக்கட்டும். ஆயத்தம் என்னும் பாதம். அப்ப அந்த கால்கள் லெட் இட் பி ரெடி ஃபார் எனி அகேஷன். எந்த சூழ்நிலைக்கும் ஆயத்தமான பாதமாக கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு. நிறைய பேர் சூப்பர்வைசன் வேலையை பார்ப்பாங்க, இந்த வேலையை செய்யறதுக்கு. நீ போய் செய், நீ அதை செய்யணும். சூப்பர்வைசர் ஒருத்தர் தாங்க இருக்கணும் சபையில ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, 99 பேர் சூப்பர்வைசன் பண்ணிட்டு இருந்தா ஒருத்தர் வேலை செஞ்சாருன்னா அந்த சபை என்ன செய்யாது, வேலை செய்யவே முடியாது, தாங்காது. இன்றைக்கு 99 பேர் சூப்பர்விஷன் சொல்றாங்க, வேலைகளை சொல்லுகிறார்கள், ஒருவர் வேலை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அது அல்ல. சபைகளிலே எல்லாருடைய பாதங்களும் ஆயத்தமாக இருக்கட்டும் கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு. லெட்ஸ் அவர் ஃபீட் பி எவர் ரெடி டு டூ த ஒர்க் ஆஃப் தி லார்ட். அப்ப பாதங்கள் அழகானதா இருக்கட்டும். அது எப்ப அழகா இருக்கும், சுவிசேஷம் சொல்லும் பொழுது. அதே போல பாதங்கள் ஆயத்தத்தோடு இருக்கட்டும், கர்த்தர் விரும்புகிற காரியங்களை உடனடியாக செய்வதற்கு. ஒரு மருத்துவமனையில போய் ஒரு விசுவாசியை பார்ப்பதற்கு, ஒரு தேவையுள்ளவர்களுக்கு ஓடி போய் உதவுவதற்கு, அல்லது ஒரு நற்காரியத்தை செய்வதற்கு உடனே கிளம்பி ஓடுவதற்கு நம்முடைய பாதங்கள் ஆயத்தமாக இருந்ததென்றால் அது கர்த்தருக்குரிய பாதங்கள். ஸோ we have seen 6 parts. நம்முடைய உடம்புல 6 பகுதிகளை பார்த்தோம். இருதயம் கர்த்தருக்கு சொந்தமா இருக்கட்டும், அது சுத்தமாக முழுசா அவருக்கு கொடுத்துருவோம். காதுகள் கர்த்தருக்கு சொந்தமா இருக்கட்டும், அது திறந்தவையாகவும் உண்மையான காதாகவும் அதாவது நேர்மையான காதாகவும் இருக்கட்டும்.
கண்கள் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். அது திறந்த கண்களாகவும் தெளிவான கண்களாகவும் இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிற கண்கள், அவலட்சணமானதை பார்க்கிற கண்களாக இருக்க வேண்டாம். 4வது, நம்முடைய நாவு அல்லது வாய். அவைகள் மெய் பேசும் வாய்களை தேவன் விரும்புகிறார். உண்மையை பேசுகிற அந்த வாய் நாவை தான் தேவன் விரும்புகிறார். துதிக்கும் வாயை நாவை தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்கள், 5வதாக நம்முடைய கைகள் சுத்திகரிக்கப்பட்ட கைகளா இருக்கட்டும். அந்த கைகள் வேலை செய்கிற கைகளாக இருக்கட்டும். வேலை செய்யாதவன் சாப்பிடவும் வேண்டான்னு ஒரு அழுத்தத்தோடு அவர் சொல்லுகிறார். கடைசியாக நம்முடைய பாதங்கள், அவைகள் எதுவாக இருக்கட்டும், ஆயத்தமான அழகான பாதங்களாக இருக்கட்டும். இந்த நாள்ல நாம ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபம் செய்வோம். தேவனே, என்னையே மக்கதோனியா நாட்டு சபையாரை போல முன்பு தங்களையே கர்த்தருக்கு கொடுத்தாங்கன்ற மாதிரி நாமும் நம்மையே இவைகள் அனைத்தையும் கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். பொறுமையாக கேட்ட யாவருக்கும் நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாய்ப்பு கொடுத்த மலேசியா நாட்டு கிறிஸ்துவின் சபையாருக்கும் பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். நன்றி பிரதர். உண்மையான ஒரு தெய்வ ஆலோசனையை கேட்டோம். கர்த்தருக்குள் எப்படி நம்ம செல்ஃப் கொடுக்க வேணும்னு, முழுமையாக எல்லா பாட்டையும் வந்துட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேணும்னு. லெட்ஸ் சே ஒரு உதாரணம் சொன்னா, நம்ம வேலைக்கு போறோம். வேலைக்கு போய் ஒரு இடத்துல வேலை செய்யறோம். அந்த வேலை செய்யற இடத்துல வந்து நம்ம கமிட்டடா ஆகிறோம். ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் கமிட்டட் ஆகி நம்ம செல்ஃப் வேலை செய்யறோம். அந்த கம்பெனிக்காக, அந்த முதலாளிக்காக வேலை செய்யறோம். அப்ப நம்ம வேலை செய்யும்போது நம்ம கையை பாய்க்கிறோம், கண்ணு பாய்க்கிறோம். இந்த 8 மணி நேரம் தான். அதை விட்டு வெளியே வந்தோடனே நம்ம ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஃபேமிலி லைஃப் இப்படி ஆயிரும். ஆனா தேவனுக்குன்னு கொடுக்க வேண்டியது நம்ம எப்படி கொடுக்க வேணும்? டைம் கணக்கு இல்லை, 24/7 சொல்லுவாங்க. முழுமையாக எல்லா நேரத்தையும் தேவனுக்காக கொடுக்க வேண்டும். எல்லா பகுதியும் தேவனுக்காக கொடுக்க வேண்டும். பிசிக்கலி மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவலி, மென்டலி எல்லாத்தையுமே தேவனுக்காக கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கேட்டோம். அது பிரகாரம் நம்ம இருந்து முழுமையாக தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட வர நன்மையை நம்ம பெறத்தட்ட பிள்ளைகளாக இருப்போம். நல்ல ஒரு தெய்வ ஆலோசனை கொடுத்த பிரதர் கிங்ஸ்லிக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையிலும் கர்த்தர் பந்திக்காக ஆயத்தமாகுவோம். கர்த்தர் பந்தியை வழி நடத்தி கொடுக்க மாதிரியே பிரதர் தாமஸ் ஆயத்தமா இருக்கார். அதுக்கு முன்னால ஒரு பாடலை தெரிந்து கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்றேன். என்னை ஜீவ பலியா ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சங்கதி முன்னென்று, அன்னை தந்தை உந்தன் சங்கதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லது இப்போதே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தில் நின்றும் பாவமே அடிமைத்தனத்தினின்றும் சொந்த ரத்த கீரையத்தால் என்னை மீட்ட, சொந்த ரத்த கீரையத்தால் என்னை மீட்ட. எந்த நீ உந்தனோ கீதோ பாடுகிறேன், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன்,
ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி விட்டேன். பாத்திரமாய் அதை பாவித்து கொள்ள, பாத்திரமாய் அதை பாவித்து கொள்ள காத்திருக்கிறேன். கருணை செய்தேவா, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்தராலயமாகவே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இந்த வெளியிலும் கர்த்தர் பந்தியை வழி நடத்தி கொடுக்கும்படியாக மதுரையின் சபையின் ஊழியக்கார அருமையான பிரதர் தோமஸ் அளிக்க. புரிவிந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுலடியான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்துல சொன்ன வண்ணமாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். கர்த்தராகிய இயேசுவை நினைவு கூறும்படி இந்த பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்பது கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுத்த கட்டளையை ஒவ்வொரு வாரமும் நாம் நிறைவேற்ற நாம் முற்பட்டு தவறாமல் அதிலே கை கொண்டு வந்த போதிலும் கூட அங்கே குறிப்பிடுகிறார், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பு பின்பு, முன்பு புளித்த மாவோடு நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுது புளிப்பில்லாதவர்களாய் புதிதாய் பிசைந்த மாவாய் நாம் இருக்கின்றோம். அப்ப புதிதாய் பிசைந்த மாவாய் நீங்கள் இருந்து பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போட்டு இந்த பண்டிகையை ஆசரியுங்கள். ஏனென்றால் நம்முடைய பஸ்காவிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த பந்தியிலே பங்கு கொள்கின்ற வேளையில இயேசுவை நாம் நினைவு கூறும்போது அவர் எனக்காக மரித்தார். ஏன் எனக்காய் மரித்தார்? நான் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்தோம். எப்படி நாம் மரித்தவர்களாக இருந்தோம் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில நமது சொந்த மாம்ச இச்சையின்படியாகவும் நமது மாம்சமும் மனசும் விரும்பினபடியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து இந்த உலகத்தோடு உலகமாக வேஷம் தரித்தவர்களாய் பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாய் தேவனுக்கு விரோதிகளாக சத்துருக்களாக இருந்த ஒரு சூழ்நிலையில பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14 நாம் வாசிக்கின்ற வேளையில அடிமை அதை வாசிக்கிறேன்.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஏன் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். அநேக நேரங்களில இந்த வசன பகுதியை எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா, மன வாழ்க்கைக்கு மாத்திரம், திருமண வாழ்க்கைக்கு மாத்திரம் அதை பயன்படுத்துகிறோம். ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர்களை, ஒரு விசுவாசி அவிசுவாசியை திருமணம் பண்ணக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனா இந்த இடத்துல அந்த கான்செப்டுக்கும் இது பொருத்தமாய் இருந்த போதிலும் பொதுவாக அவர் சொல்லக்கூடியதான ஒரு காரியம், அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நாம் எங்க இருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? உலகத்தில் இருந்து, இருளின் அதிகாரத்தில் என்று பிரித்தெடுக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிற பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இயேசு சொல்லுகிறார், நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்கும் போது, ஆம் நீர் சொல்லுகிறபடிதான், ஆயினும் என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. ஒருவேளை என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதா இருக்குமே ஆனால் என்ன அவ்வளவு ஈஸியா நீங்க பிடிச்சிருக்க முடியுமா? என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்திற்குரியது அல்ல, நமக்கு பரலோகத்திலே இருக்கிறது. இந்த உலகத்தில நம்ம பிழைக்க வந்திருக்கிறோம், அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். இந்த நிச்சயமற்ற ஒரு வாழ்விலிருந்து நித்தியமான வாழ்விற்கு நாம் கடந்து செல்லும்படி இருந்து கொண்டிருக்கிற நேரத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்நிய நுகத்தில அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருக்க வேண்டும். பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறது. இங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கும் போது, சபையை தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எந்த ஒரு சூழ்நிலை நம்மளை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமான சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டுமானால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் நாம் பிணைக்கப்படாதிருக்க வேண்டும். உலகத்தோடு எந்த ஒரு விதத்திலும் நாம் சம்பந்தம் கலவாமல் இருக்க வேண்டும். பெந்தைக்கோஸ்தே நாளில அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே கூடி வந்த யூதர்களுக்கு சொன்ன ஒரு ஆலோசனை என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர் சத்தியத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். சொல்லிக் கொண்டு வந்து 40வது வசனத்திலே சொல்லுகிறார், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். இந்த உலகம் மாறுபாடு உள்ளது, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி. இவர்களோடு தொடர்பு கொண்டு நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதனாலதான் சொல்ற, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் நீங்கள் பிணைக்கப்படாதுங்க. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
அப்ப இயேசுவோடு கூட ஐக்கியப்படும்படியாய் நாம் இந்த பந்தியில பங்கு கொள்ள கடந்து வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே சரீரமும் ஒரே அப்பமுமாய் இருக்கிறோம். சிந்திப்போம். தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர் சிந்தின வெளியேற ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அந்த பரிசுத்தத்தை சீர்குலைக்க கூடாது. புளிப்பில்லாத அப்பத்தோடு புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட இந்த பண்டிகையை நாம் ஆசரிக்கப்படுவோம். நம்முடைய பஸ்தாவாகிய கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே, அந்த ஒரு உணர்வோடு கூட நாம் இந்த நேரத்திலும் நம்மை நாமே கர்த்தரை முன்பாக தாழ்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும்படியாய் என்னுடைய பரிசுத்தத்தை எந்த விதத்திலும் பரிசுத்த குலைச்சலாக்காமல் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒவ்வொரு வாரமும் இந்த பந்தியில பங்கு கொள்கின்ற வேலையில நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படி நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிற அப்பத்திற்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த ஜெபத்திலே நமக்கு உதவி செய்யும்படியாய் பாண்டிச்சேரி பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை சேர்ப்பாய் செய்து வரக்கூடியதான சகோதரர் வேலுசாமி அவர்கள் உதவி செய்யும்படி அன்பு ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கின்றோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் பிதாவே. வாரத்தின் முதல் நாள்